ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிமை வந்து எடுக்கணும்னா நிறைய செலவு பிடிக்கும், கிராஃபிக்ஸ் காட்சிகள் எப்படி வேணாலும் நம்ம யோசிக்கலாம். ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அதுவும் வந்து ஒரு எதிர்காலத்தை பற்றிய ஒரு திரைப்படம் எடுக்கணும் அப்படின்னும்போது பெரிய செட்டுலாம் ஒன்றும் தேவையில்ல. ஒரு கட்டடம் இருந்தால் போதும், என்ன ஒரு 3 ஆளுங்க இருந்தால் போதும், இதை ரொம்ப சுவாரஸ்யமாக நம்மளுக்கு வந்து கொடுக்க முடியும் அப்படின்றத இந்த அசஸ்மெண்ட் அப்படின்ற படம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. மினிமலிஸ்டான ஃபிலிம் தான் இது. இந்த திரைப்படத்தை வந்து பெங்களூரை சேர்ந்த பாண்டியன் வந்து எனக்கு பரிந்துரைச்சார். 2 பேர் ரசனைகள் சில படங்கள் ஒர்க் அவுட் ஆகும், இந்த படம் கண்டிப்பாக உடனே பார்த்துருங்க ஜாக்கி அப்படின்னார். சரின்னு இந்த படத்தை வந்து பார்க்க ஆரம்பித்தேன். ஏன்னா உலக திரைப்பட ரசிகர்கள், உலக திரைப்படத்தை பார்க்குறவங்க, ரசித்தவங்க, அந்த ஜோனரில் பயணிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த திரைப்படம் பிடிக்கும் அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ இப்போ அசஸ்மெண்ட் திரைப்படத்தினுடைய விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். அசஸ்மெண்ட் அப்படின்னா ஒரு தேர்வு, அது எப்படி வேணும் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் வந்து யூகேவுக்கு நீங்கள் யாராவது இந்தியாவில் இருந்தோ இல்லை மற்ற நாடுகள்லேருந்தோ வந்தீங்கன்னா இங்கே வந்து 1 வருஷத்துக்கு நீங்கள் உங்கள் ஊர் டிரைவிங் லைசன்ஸ் வச்சு 1 வருஷத்துக்கு வண்டி ஓட்டலாம். ஆனால் அதன் பிறகு நீங்கள் டிரைவிங் லைசன்ஸு யூகே லைசன்ஸ் எடுத்தால் தான் நீங்கள் அங்கே வண்டியை ஓட்ட முடியும். இதுக்கு தேர்வுகள் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி வீட்டில் உட்காந்துக்கிட்டே காசை கொடுத்தலாம் இங்கே வாங்க முடியாது. 7 வாட்டி 8 வாட்டி ட்ரை பண்ணதுலேருந்து 20 வாட்டி ட்ரை பண்ணி லைசன்ஸ் வாங்கினதுலேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் இருக்குது. இந்த அசஸ்மெண்ட்டுன்றது வந்து இந்த தேர்வுக்கு ஒருத்தவங்களை அனுப்புவாங்க இல்லையா, ஒரு எக்ஸாமினர் வருவாங்க கூட, அது அந்த கேரக்டரை வந்து அப்படி வச்சுக்கலாம். அந்த அசஸ்மெண்ட்டுன்றதுக்கு ஒரு தேர்வுக்கு வந்து ஒரு ஆள் அனுப்புறதுன்னு கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம். உங்களை பார்வையிடுறதுக்கு வர்றவங்க கூட வச்சுக்கலாம். ஸோ ஒரு தேர்வு அப்படி வச்சுக்கலாம்னு வச்சுக்காங்களேன். இதை வச்சு தான் இது ஒரு கதை. இது என்ன, ஒரு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதை. அந்த எதிர்காலத்தில் என்னென்னா பக்கத்தில் அக்கத்துலலாம் வீடுகளே கிடையாது, அங்கொன்றும் இங்கொன்றுமாக மனித சமுதாயம் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த திரைப்படம் எதிர்காலத்தில் நடக்குது, நிகழ்காலத்தில் நடக்கல. எதிர்காலம் அப்படின்னும் போது பெரிய மனித கூட்டங்கள்லாம் இல்லாமல் தனித்தனியாக அங்கங்கே வாழறாங்க, மனித இனம் உயிர்ப்பித்து இருக்கு. இப்போ அந்த காலகட்டங்களில் என்ன ஆகுதுன்னா, ஒரு குழந்தை பெக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஆள் வரான், ஒரு தேர்வு மதிப்பீட்டை செய்யக்கூடிய ஒரு ஆள் வந்து உங்கள் வீட்டுக்கு அனுப்புவாங்க. 7 நாள் உங்கள் வீட்டில் இருப்பாங்க. நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க, ஒரு குழந்தைய பெற்று வளர்க்குறதுக்கான திறமை உங்ககிட்ட இருக்கா, அப்படியான பொறுமைகள் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு அந்த தேர்வை கண்காணிக்கக்கூடிய ஒரு பெண் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க வந்து உங்கள் வீட்டில் தங்கியிருப்பாங்க, உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்ப்பாங்க. ஸோ மியா அவங்க தான் வந்து ஒரு தாவரவியல் நிபுணர். புது புது தாவரங்களை வளர்க்கணுன்ட்டு ஒரு தனியாக ஒரு நெஸ்ட் மாதிரி வச்சு அதை பண்ணிகிட்ருக்காங்க. ஆரியன் அவங்களுடைய ஹஸ்பண்டு தான் வந்து ஆரியன், அவர் தான் வந்து ஹமேஷ் பட்டேல். ஆரியனுக்கு வந்து பெட்டுகள், அதாவது வளர்ப்பு பிராணிகள் மேலே அதீத கொள்ளை பாசம். அவர் என்ன பண்ணுறாருன்னா கற்பனையிலே வந்து ஒரு விஷயங்களை வந்து ஏஐ மூலமாக உருவாக்குறாங்களே அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் வந்து பண்ணுற ஒரு விஷயங்களை பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து ஹமேஷ் பட்டேல், அவர் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். குஜராத், அவங்க அப்பா அம்மா 2 பேருமே குஜராத்திஸ், ரைட்டா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வுக்குழு உறுப்பினராக இருக்காங்க இல்லையா, அதாவது நீங்கள் புள்ள பத்துக்கிறதுக்கு நீங்கள் வந்து தகுதியானவர்கள் அப்படின்னு அரசாங்கத்துக்கு சொல்கிறதுக்கு அரசாங்கம் ஒரு ஆள் அனுப்பி வைக்கும், எக்ஸாமினரை. 7 நாள் உங்கள் வீட்டில் இருப்பாங்க. அந்த கேரக்டர் தான் வந்து விர்ஜினியா. அலிசியா விகாண்டர் வந்து அந்த விஷயத்தை பண்ணுறாங்க. அவங்க தேர்வுக்குழு எக்ஸாமினராக வராங்க. அவங்க அந்த 7 நாள் அங்கே இருக்கிறாங்க. இந்த அலிசியா விகாண்டர் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். ஏதோ ஒரு ஸ்டேடியத்தில் ஒரு மேட்ரு சீனில் வந்து நடிச்சிருப்பாங்க. பட் அது சினிமா தான், ஆனால் அதுக்கு அந்த பொண்ணு கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷன்லாம் இருக்கும்ல. இத்தனைக்கு நீங்கள் வந்து பாடி பார்ட்ஸ்லாம் காமிக்காமல் ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கணும்ல. நீங்கள் ஒரு க்ளோஸ் ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த க்ளோஸில் நீங்கள் படுற அவஸ்தையை உங்கள் உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்தணும். ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க அவங்க. படம் பேர் தெரியல, தெரிஞ்சவங்க கூட பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த 3 கேரக்டர்ஸ் தான் இருக்கும். மொத்தம் 7 நாள், ஒரு வாரம். இந்த ஒரு வாரத்தில் அவங்க வந்து உங்களை எப்படிலாம் கண்காணிக்கிறாங்கன்றது தான். இதுதான் இந்த திரைப்படத்தினுடைய கதை. இந்த திரைப்படத்திற்கான திரைக்கதையை வந்து 3 பேர் எழுதியிருக்காங்க. டேவ், நெல், ஜான் டான்லி. ஃப்ளேர் ஃபார்ச்சூன் தான் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காங்க. இந்திரா வர்மா கூட இதில் வந்து ஒரு சீன் நடிச்சிருப்பாங்க. இந்திரா வர்மா யாருன்னு தெரியும்ல, காம்சூத்ராவில் நடித்த ஹீரோயின் அவங்க தான். அவங்க வந்து நிறைய படங்கள், ஆங்கில படங்களில், ஏன் இப்போ ரீசெண்டாக நம்ம டிஸ்க்ளைமர் திரைப்படத்தினுடைய விமர்சனம் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் வந்து வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்டாக அவங்க இருந்திருப்பாங்க. ஸோ இந்திரா வர்மா அந்த மாதிரி வந்து ஒரு தான் இந்திய வம்சாவளி, இந்தியன் குரூப்ஸ் இதெல்லாம் சேர்ந்து எடுத்த படமாக தான் நான் அதை பார்க்குறேன். ஏன்னா ஹமேஷ் பட்டேல் வந்து நம்ம ஊர் ஆளை பார்க்குற மாதிரி தான் இருந்தது. இது கண்டிப்பாக வயது வந்தவர்களுக்கானது. நிறையா நியூடிட்டி சீன்ஸு, மேட்ரு சீன்ஸ்லாம் நிறையலாம் இல்லை இருக்குது. நீங்கள் குடும்பத்தோடு அதை பார்க்கக்கூடாது. அதாவது குழந்தைங்களோட பார்க்காதீங்க, அது ஒன்று. 2வது சினிமோகிராஃபி முக்கியமாக. ஏன்னா ஒரே ஒரு வீடு,
அதில் வந்து கற்பனையான வாழ்க்கை அது இதெல்லாம் வருது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள், அதற்கான லைட்டிங் அதெல்லாமே ரொம்ப அழகாக வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து மேக்னஸ் நோடஃப் அவர் வந்து பண்ணியிருக்காரு. உண்மையிலே அவருடைய ஒர்க் வந்து சூப்பராக இருந்தது. மியூசிக் வந்து எமிலி பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் வந்து யார்கோஸ். ஸோ டெக்னிக்கலாகவும் படம் வந்து சூப்பர். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சதுன்னா மினிமலிசம். நம்ம வந்து எதிர்காலம் அப்படின்னாலே நம்ம வந்து ரோபோ கியூபோன் போட்டு அது இதுன்னு ஏகப்பட்ட சிஜி ஒர்க் அது இதுன்னு பண்ணி என்னென்னோ பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரிலாம் இல்லாமல் கதைகள்லேயே வந்து அவங்க வந்து நம்மளை வந்து எதிர்காலத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ணதும், இந்த படத்தோட கிளைமாக்ஸ் உண்மையிலே கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களை அதிர்வலை ஏற்படுத்தும். காரணம் என்னென்னா, இந்த டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, நீங்கள் எவ்வளவுதான் நல்லாவே ஓட்டினாலும் அவங்க மனசு வச்சாதான். ஆக தேர்வு குழு உறுப்பினரும் ஒரு மனுஷன் தானே. இப்போ அவனுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? அன்னைய நாளை பொறுத்து தான் உங்களுக்கு. அன்னைக்கு அவன் ஹாப்பியாக இருந்தால் ஹாப்பி, இல்லைனா இல்லை. எல்லாமே ரெக்கார்டட் தான், எல்லாமே விஷயங்கள் தான். ஆனாலும் அவன் மனிதன் என்பதை மறந்து விடாதீர்கள். அதுதான் இந்த படம் சொல்லக்கூடிய விஷயம். திஸ் இஸ் த கன்க்ளூஷன்ஸ், ரைட்? இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமா சொல்லக்கூடிய மதிப்பு 5க்கு 3. உலக திரைப்பட ரசிகர்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். மற்ற எல்லாருக்கும் பிடிக்குமானா பிடிக்காது. ஏன்னா இப்படி தான் உலக திரைப்படங்கள் இருக்கும், ரைட்? ஸோ எனிவே, இந்த திரைப்படம் குறித்தான உங்களுக்கு கருத்துக்கள் எதாக இருந்தாலும், இந்த படம் பார்த்துருந்தாலும் அதை பின்னோட்டங்களை தெரிவிப்பதும் இன்னும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.